நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற காரியம் குறைவில்லாத வாழ்வு. குறைவில்லாத வாழ்வு எப்போது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குறை என்பது நிறைய இருக்கு. உதாரணமா சொல்ல போனா, இப்ப மருப்பு முகாமுக்கு கூட நம்ம ஒரு வருஷமா பிளான் பண்ணி கடைசி நேரத்துல குறையாயிடுச்சு. பணம் பற்றாக்குறை நெருக்கங்கள் வந்தபோது எல்லாரும் நான் வரல நீ வரலங்கிற சூழ்நிலை, சிலருடைய பொருளாதார நெருக்கடி, சிலர் அப்படி இப்படி கடன் உடனே வாங்கி வந்தாங்க எல்லாம். இனி இந்த குறைவை குறித்து அதிகம் எனக்கு பாரம் இருந்துச்சு. நேற்று 2 நாளா எனக்கு ஒரு போராட்டம். பணம் பற்றாக்குறை, இதுக்கெல்லாம் செலவு பண்றோம், ஏன் வர முடியல, காரணம் இல்லை. 1000 காரணங்களை பொய்யாகவும் உண்மையாகவும் சொல்லி பாஸ்ட் சமாதானப்படுத்துறது, மற்றவர்கள் சமாதானப்படுத்துறது. தேவனுடைய பார்வையில அப்படியே பார்க்கிறாரு ஆண்டவர். இதெல்லாம் எனக்கு ஒரு பயங்கரமா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. யாரையுமே நான் கோபித்துக் கொள்ள முடியாது, யாரையும் நான் செய்ய முடியாது, பேச முடியாது. இப்படி எல்லாம் யோசித்துக்கும் போதுதான் விடிய காத்தால செய்தி. எத்தனை நாளா காத்திருக்கிறேன்? 16ஆம் தேதி கேம்ப் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ சனிக்கிழமை சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் மெசேஜுக்காக காத்திருந்தேன். ஆண்டு சமூகத்துல பல மெசேஜ்கள் எடுத்தேன், அதெல்லாம் அப்படியே வச்சிரு. காலையில ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். உன் இருதயத்தின் பாரங்களை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ற காரியங்களை பேசின்னு சொன்னார். அதனால உங்களோடு நான் பேசுற தலைப்பு குறைவில்லாத வாழ்வு எப்போது. சங்கீதம் 34வது சங்கீதம் 9-10 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம இங்க கவனிக்க வேண்டிய 2 காரியங்கள் உண்டு. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறைவில்லை. 2வது காரியம் கர்த்தரை தேடுவதற்கு. அப்ப நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த வசனத்தை ஆண்டு காமிச்சு இந்த அதிகாரத்தை படின்னு சொல்லி அந்த சங்கீதம் 34:9-10 வாசிக்கும் போது ஆவியனோடு பேசினார். அப்ப உங்களுடைய ஜனங்களுக்கு ஏன் குறை வந்துச்சுன்னு தெரியுதா? ஏன் உங்க வாழ்க்கையில குறை வந்துச்சுன்னு தெரியுதா அப்படின்னு. அப்ப நான் இதை ஆராயும் போது வேதம் சொல்லுது, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையே இல்லையா, கர்த்தரை தேடுவோருக்கும் குறை இல்லையா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் குறை வந்துச்சு? ஒன்னும் பயப்படணும், தேடணும். 2 காரியம். வேதாகமம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஏன்னா வேதாகமம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கு. தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவல்ல, மனிதன் அல்ல அவரு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் குறை வந்துச்சு? குறைவில்லாத வாழ்வை நோடி தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இங்க ஒரு 25,000 சம்பளம், அங்க 30,000 சம்பளம். இதை விட்டு அங்க ஓடுறோம். எதுக்காக ஓடுறோம்? அதிகமா சம்பளம், ஏன்னா நமக்கு 10ல, அதனால ஓடுகிறோம், தேடுகிறோம். தவறு கிடையாது. ஆனா நம்ம குறையில்லாத வாழ்வுகளுக்கு சில இடங்களில் நம்ம என்ன சொல்லுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம், டெபாசிட் பண்ணி வைப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர், எதிர்காலங்களுக்கு பணம் சேர்த்து வைப்போம், உண்டியில பணம் போட்டு வைப்போம், பல முயற்சி, சேவிங், பலவித திட்டங்கள். ஆனாலும் குறை தீரவில்லை. இந்த வசனம் என்னை ரொம்பவும் காலங்காத்தால உழுக்க ஆரம்பிச்சது. நான் ஆண்டவர் கிட்ட என்ன சொன்ன ஒண்ணுமே புரியலப்பா. அடுப்போது நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமா அப்படிங்கிற பார்க்கணும். நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும். அப்ப தீமை நம்மளோடு வச்சிருக்கிறோம். என்ன தீமை? தேவன் வெறுக்கிற காரியம் நம்மிடத்தில் இருக்குமானால் தீமை. ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை 2 கனி இருந்துச்சு. 1 கனி 2 கனியா? நன்மை தீமை
2 கனியா 1 கனியா? பாரா, என்னப்பா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விரல காட்டுறாரு. 1 தான் பாருங்க. இதுதான் நம்ம பிரச்சனை. பிசாசோட தந்திரமே அப்படித்தான். அதனாலதான் நன்மை தீமை அறிவது 1 கனி. அப்புறம் ஜீவரிச்சு 1 கனி சொன்னார். நீ எதை எடுத்துக் கொள்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளும்படி அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு ஏதேன் தோட்டத்துல வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தோட்டம் நினைச்சோன்னு வாவுசி கிரவுண்ட்ல பார்க்ல இருக்கலாம், அந்த கிரவுண்ட் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அங்க 4 நதி பாய்ந்து தான் தோட்டத்துல. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும் தோட்டங்கிறது. பெரிய ஒரு கார்டன். அந்த கார்டன்ல எலியா அந்த ஆதாமியாவளை வச்சிருக்கிறார். அங்க நன்மை தீமைங்கிறது நீ எதை எடுத்துக் கொள்ளுகிறாய், எதை விரும்புகிறாய்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இங்கே வேதாகமம் சொல்லுது, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை, அவரை தேடுறவங்களுக்கும் குறையில்லை. சில நேரத்துல பயம் நமக்கு வரும். வாழ்விலை குறை வருகிற போது பயம் வரும். அந்த பயத்தை பார்த்த உடனே அதை சமாளிக்கிறதுக்கு மாம்ச முயற்சி எடுப்போம். மாம்ச தேடுதல், இது ஆவிக்குரிய தேடுதல், தேவ சமூகத்துல காத்திருப்பது. அப்ப நம்ம எதை செய்கிறோம்? பிரச்சனை வந்த உடனே, குறைவு நம்முடைய வாழ்க்கையில வந்தோடனே மாம்சத்துல முயற்சி பண்ணுவோம். பேசாம அந்த பைனான்ஸ்காரனை பார்த்துடலாமா, இல்ல அந்த அத்தைகிட்ட போய் கேட்டலாமா, அந்த மாமாட்ட கேட்டலாமா, அந்த அண்ணன் கிட்ட கேட்டலாமா, அந்த தம்பி கிட்ட கேட்டலாமா, அந்த பாட்டி கிட்ட கேட்டலாமா, பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டலாமா. அப்பதான் நமக்கு நான் குறை வந்ததுக்கு நான் வரும். அன்னைக்கு ஒருத்தனுக்கு கொடுத்திருந்த முறை 5000 ரூபாய் 500 ரூபாய் போடுற அவனுக்கு போனேன். ஏய் குர்ரான், யாரா நீ 10 வருஷம் கழிச்சு கூப்பிடுற? எனக்கு இப்ப நான் வந்துருச்சு, நீ எனக்கு பணம் தரணும். குறை வந்தவுடன் நாம் யாரை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னா மாம்சத்தை. வேலை, நான் இந்த வேலை செஞ்சுட்டு அந்த பணத்தை சமாளிச்சிருவேன், இந்த ஒர்க்கை நான் முடிச்சுட்டா சமாளிச்சிருவேன், இந்த ஒர்க்கை 6 வருஷத்துல செஞ்சிருவேன். இப்படி மாம்ச முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மாம்ச முயற்சி வீண் என்று மாம்ச சிந்தனை மரண சமாதானம் எல்லாம். நமக்கு தெய்வ பயம் இல்லை. எப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டா அதுக்கு அப்பீலே கிடையாது. நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு தான் கேட்பேன். நீ எவனா வேணா இருந்துக்கலாம், அவர் சொன்னதை செய்வேன். அப்படிங்கிற போது அவருக்கு பயப்படுறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாம்சத்துல முயற்சி பண்றோம். அது என்ன ஆயிருது? அங்கே ஏதேன் தோட்டத்துல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அந்த சர்ப்பம் வந்து என்ன கேட்டுச்சு சொல்லுங்களேன்? அந்த அதெல்லாம் கரெக்டா வசனம் சொல்லணும். சர்ப்பம் வந்து ஏவாள் கிட்ட என்ன பேசு? தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாம் தேவன் சாப்பிட வேண்டாம் சொன்னாரோ? அவன் நேரா வந்து நன்மை தீமை கனி சாப்பிடணும்னு கேட்கல, தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளும் சாப்பிட வேண்டாம் சொன்ன. அது எப்படி ஒரு டெக்னிக்கலா நுழைஞ்சா பாத்தீங்களா? உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடிக்கொள்ள பிசாசு நேரா வரமாட்டான், டெக்னிக்கலா தான் வருவான். அவனுக்கு தெரியும் அவன் தந்திரங்கள், அவன் தந்திரவாதி. அப்படியே தந்திரமா வந்து செஞ்சான். அவருக்கு ஒரு செக் வச்சான் ஏவாள்கிட்ட. அவசரம் அப்படியெல்லாம் கிடையாது, நன்மை தீமை கனியை அறியும் புசிக்கும் நாளிலே சாகவே சாவேன்ட்டார். ஐயோ நீங்க சாவதில்லை, இதெல்லாம் படிச்சுட்டு போறான். அப்போ அவ யார் சத்துக்கு செவி கொடுத்தா? தேவ சத்துக்கு பிசா சத்துக்கா? அதன் நிமித்தம் ஆசீர்வாதமாகி ஏதேனும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அவங்க சபிக்கப்பட்டாங்க. நிலத்தை வேற பாடுபட்டு நீ சாப்பிடணும். அப்ப கீழ்ப்படுத்த நிலத்துல வேர்வை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ சபிக்கப்பட்ட முள்ளும் குறுக்கும் முளைக்கும், நீ சாப்பிடுற சாப்பாடுல கஷ்டம் இருக்குன்றாரு. ஆனா அதுக்கு முன்னால அப்ப தேவனை கீழ்ப்படிதல் மிக அவசியமானது ஒன்றாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மீறக்கூடாது, தேவ கட்டளை மீறக்கூடாது. தேவனுடைய கட்டளை மீறக்கூடாதுன்னா தேவனுக்கு பயந்தவன் தேவனுடைய கட்டளை மீற மாட்டான். தேவனுக்கு பயப்படாதவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்க இருக்கணும்?
நம்ம சர்ச்சுக்கே வரமாட்டோம், நம்ம சொந்த வேலையை பார்த்துருப்போம். ஏன் 2 நாள் லீவ் போட்டு போய் செய்ய என்ன போயிடும்? என்ன போயிடும்? சம்பளம் போயிடும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் விட்டு போனா, கர்த்தர் போனா பரவாயில்ல, சம்பளம் பெருசா கர்த்தர் பெருசா? வேலை பெருசா கர்த்தர் பெருசா? வாய் நிறைய சொல்றோமே, அது மாதிரி கிரியில செய்யறோமா? நான் சொல்றது புரியுதா? நம்ம வாய் நிறைய பேசிடுறோம், விட்டு அருமையா பேசுவோம், அப்படியா இப்படியான்னு. ஆனா கிரியில இல்லாத விசுவாசம் அவ்வளவுதான். அப்ப ஆசீர்வாதத்துக்கு தடை வேற எங்கேயும் இல்ல, எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. தெய்வத்துக்கு பயந்து வேலையே போனாலும் பரவாயில்ல. என் வாழ்க்கையில நான் ஒரு சொல்லியிருக்கிறேன், நிறைய டைம் சொல்லிக்கிறேன். ஒரு ஆபீஸ்ல இருந்தேன். அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணும்போது என்னுடைய ரெஸ்யூம்ல எழுதின ஒரு காரியம், சண்டே கண்டிப்பா எனக்கு லீவ் வேணும், நான் சர்ச்சுக்கு போகணும். வேலைக்கு அப்படி சண்டே நீங்க வேலை வச்சீங்கன்னா நான் ரிசைன் பண்ணிடுவேன், என் வேலையை என்ன செஞ்சிருவேன், நிறுத்திக்குவேன், நான் தொடர மாட்டேன். அது நல்லா தெரியும். ஒரு நாள் நான் ஒரு கம்பெனியில் அந்த ஆபீஸ்ல இருக்கும்போது, அந்த ஆபீஸ் என்ன பண்ணாங்கன்னா, எப்பவுமே எனக்கு சனிக்கிழமை மதியானத்தோடு லீவு அந்த ஆபீஸ். ஆனா மேனேஜர் ஒருத்தர் வந்தார், நான் ஜெபிக்கிறத பார்த்தார், கிறிஸ்தவன் தெரிஞ்சுக்கிட்டார், நல்ல ஒரு சகோதரர் அந்த மேனேஜர். அவருக்கு என்ன ஒரு கோபமா தெரியல, மத்தியானத்துக்கு மேல சனிக்கிழமை ஊர் பேக் பண்ணும்போது சொல்லிட்டாரு, ஜார்ஜ் நீங்க நாளைக்கு ஒர்க் பண்ணணும், ஒர்க் இருக்கு, நம்ம வெளியே போறோம், ஃபீல்டுக்கு போறோம் அப்படின்னாரு. சாரி சார், நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏன்? நான் வந்து சண்டே சர்வீஸ் போகணும். நான் ஒரு ஹையர் ஆஃபீஸ் பேசுறேன், நீங்க ஹையர் ஆஃபீஸ்ல பேசுற மாதிரி பேச மாட்டீங்களா? சார் நீங்க ஹையர் ஆஃபீஸராகவே இருங்க, எனக்கு அதை பத்தி சந்தோஷம் இல்லை, நான் மரியாதை கொடுக்குறேன், உங்களை ரெஸ்பாண்ட் பண்றேன், உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என் வேலையில ப்ராப்பரா எனக்கு கொடுத்த ஆர்டர் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, என்ன எனக்கு ஒர்க் கொடுத்துருக்குன்னா முடிச்சிட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா நான் மண்டே சண்டே கிடையாது, சாட்டர்டே ஆஃப்டர்நூனே நமக்கு லீவு. அப்படி இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு இப்படி பண்றீங்க அப்படின்னு. அவர் எல்லாம் அப்படி இல்லை, நீ வந்து கண்டிப்பா என்ன செய்யணும், வேலைக்கு வரணும், இல்லைன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். நான் ஒன்றும் பேசல, அவரும் போயிட்டார். சொல்லிட்டு அழகா எடுத்து ரிசன் லெட்டர் எழுதி பேக் பண்ணி, என் ஒர்க்கு நான் செஞ்ச ஒர்க்கில் ஆர்டர் போட்டு, என்ன இது இல்லை ப்ராப்பரா என் ட்ராப்ஸ் ஆகி என்னுடைய என்னுடைய எக் டு ஜெட் எல்லாரும் ஒரு லிஸ்ட் போட்டேன், என்ன பொருள் இருப்பாங்க எனக்கு ஒப்படைச்சாங்க, அந்த பொருள் எல்லாம் லிஸ்ட் டைப் பண்ணி நல்ல ஒரு கவரில் போட்டு மேனேஜர் ரூமில் போய் வச்சு போட்டு குட் பாய், நான் பாரு என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் வந்து பார்த்தாரு, என்னடா இவன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அவருக்கு ஒரே சந்தோஷம், இவன் வேலை போச்சு, இனிமேல் அவன் ஜெபிக்கிறவங்க இல்லை. என் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா ஆச்சரியமா பார்த்தாங்க, என்னைக்குமே சின்ன சூட்கேஸ் தான் கொண்டு பெரிய சூட்கேஸ் கொண்டு எல்லா திங்ஸ் கொண்டு வந்துருக்குற, என்ன பண்ணாங்க? இல்லம்மா நான் ஒண்ணும் இல்லைங்கம்மா, சொல்றேங்கம்மான்னு வச்சுட்டு போயிட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன். அந்த சர்ச்சில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஆவியன்னு சொல்றாரு, என்னோட வேலை செய்ய வா அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார். இப்போ நான் முதல்ல பேக்கப் ஆயிட்டேன், இதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், என் ஊழியத்தை செய்ய அழைப்பு வருது. அங்க போது ஒரு செவ்வாய்க்கிழமை என்னுடைய பாஸ், அவர் ஒரு கிறிஸ்டின், ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர். அவர் என்ன பண்ணாரு, ஆபீஸ் வந்தாருன்னா அவருக்கு ஒரு பாடி கிட்ட பையன் இருக்கிறான், அவன் பேர் கிங்ஸ்லி, என் பேர் ஜார்ஜ்லி. 2 பேருமே அவனுக்கும் நானுக்கும் அவர் பாடி கிட்டவன். நாங்க 2 சாங்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஓனருக்கு வந்து பார்ப்பார் பாஸ், அதனால என் ரொம்ப பிரியமா இருப்பார். 2வது சொல்வாரு, எப்படா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஜெபம் பண்ற அப்படின்வாரு, இது வேற பார்ட் அப்படின்னு. இவன் ரொம்ப அவர் வந்தோன்னு தேடுவார், ஏன்னா அவர் ஜெபிக்கணும் பிடிக்கும். இந்த கம்பெனிக்காக ஜெபிக்கிறது ஒரு நாள் பார்த்துருக்காரு, பின்னால் நின்று அண்டர் இந்த கம்பெனி ஆசிரியங்க ஓனர் ஆசிரியங்க, அவருக்கு ஆச்சரியம், எவன் ஜெபம் பண்றதை இப்படி பார்த்தது இல்லை. அதனால அவருக்கு மேல பிரியம். வந்து எங்க கேட்டிருக்காரு, எங்க ஜான்சன் லீவா அப்படின்னு. இல்லை சார் ரிசைன் பண்ணிட்டார், நான் ரிசைன் பண்ணி விட்டேன், அவன் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டேன்ட்டான், நான் துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மேனேஜர் சொல்லிட்டு இருந்தாரு, அவனுடைய ரெஸ்யூம்லாம் கொண்டு வான்னு பார்த்து, என்ன எழுதியிருக்கிறான் பாத்தியா, சண்டே என்ன செய்யணும், எனக்கு வேலை கொடுக்கலாம், வேலை கொடுத்தீங்கன்னா ரிசைன் பண்ணி போட்டிருக்கான், நீ மேனேஜர் வந்து நான் ரிசைன் பண்றதுக்கு முன்னால ரெஸ்யூமை பார்த்துருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. நீ சரியா கவனிச்சு வேலை செய்யாம ஒரு நல்ல ஸ்டாஃப் நீ துரத்திட்ட, அதனால என்ன செய்ய, அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் எழுதுறாரு, என்னன்னு நாகர்கோவில் போயிரு,
ஜார்ஜுக்கு ஃபீல்டு மேனேஜர் போஸ்டிங் போட்டு அவனுக்கு ரூமு பைக் அலாட் பண்ணிருக்கான்ட்டார். அவன் கடவுளுக்கு பயப்படுறவன். இப்போ எனக்கு ஆர்டர் அடிச்சு எனக்கு வீட்டுக்கு அனுப்புறாங்க. இங்க ஊழியம் எதை நான் ரெண்டையும் வச்சிருக்கிறேன், எதை தேர்ந்தெடுத்துக்கணும்? ஒன்று ஊழியமா, இல்ல போஸ்டிங்கோட சம்பளம் நல்ல உயர்வோட தனி குவார்டர்ஸ் எனக்கு நல்லா கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் ஃபீல்டுல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறேன். அதனால மேனேஜர் போஸ்டிங் வேற கிடைச்சிருக்கு, சம்பள உயர்வு, பைக்கு அலாட் எல்லாம் ஆயிடுச்சு. அவருக்கு இது கேட்டான்னு கேட்பார். அது பேர் கேரளா ஆச்சரிஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்பதான் பிராய்லர் கோழி முதல் முட்டை கொஞ்சம் பொறிச்சு வருது பாருங்க. முதல் சிறுவாணிந்த பக்கத்துல இருந்துச்சு, பல்லடத்துல கோயம்புத்தூர் இருந்துச்சு, பல்லடத்துல இருந்துச்சு. சாட்சி கேட்க நான் போய் சொன்னா பயந்துக்கணும். என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்போ அவர் போன் பண்ணி கூப்பிடுறாரு வர சொல்லி. நான் ஆபீஸ்ல பார்த்தேன். அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன்டா போயிட்டு? வாடா படம் தான் பேசுவார், உரிமையா பேசுவார் நல்லா. ஏன்டா போயிட்டு? இந்த மாதிரி பிரச்சனை, போயிட்டேன். இந்தா உனக்கு ஆர்டர் அப்படின்னாரு. வாங்கி பார்த்தலாம், ரொம்ப சந்தோஷம், வாங்கி சிரிச்சேன். எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு வந்துருச்சு, நான் ஊழியம் செய்யலான் இருக்கிறேன். அவர் ஒண்ணுமே பேசல. என்னடா கடல் வேலை செய்யறேன்னு சொல்றேன், நான் என்ன செய்யறது எனக்கு புரியல. ஆனா உனக்கு ப்ரமோஷன் வந்திருக்குது, கொடுக்கணும் விரும்புறேன், நீ தான் டிசைட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. நான் தீர்க்கமா ஊழிச்சுன்னா வந்துட்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன். முடிச்சது, வேலை வேண்டாம். அப்போ கர்த்தருடைய சத்தம் வருது, என்னோட ஊழியத்தை செய். ஓனர் சத்தம் வருது, டேய் போஸ்டிங்கடா. அங்க போயிருந்த நல்ல ஒரு வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. ஊழியத்தில் அவ்வளவு பெரிய காணிக்க வருமா ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ நம்ம எதை தேடுகிறோம், எப்படி பயப்படுகிறோம்? இதை தேடுறோமா கர்த்தருக்கு பயப்படுறோமா, அவருக்கு பயப்படுறோமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் என்னுடைய ஊழியத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், வந்துட்டேன். பல வருடங்களுக்கு அப்புறம் ஊழியத்து நிமித்தமாக சேலம் ராசிபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராசிபுரத்தில் ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்றாங்க. நான் மெசேஜ் கொடுக்க போயிருக்கிறேன், செய்தி கொடுத்துருக்கிறேன். செய்தி கொடுத்துட்டு இதே போல அந்த கூட்டத்தில் என் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறேன். ஊழியமா கர்த்தரா அப்படின்னு கேட்கும்போது நான் ஊழியத்தான் தெரிஞ்சுட்டேன். கர்த்தர் எனக்கு சாட்சின்னு இல்ல, நானும் சாட்சின்னு பின்னால் ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒருத்தர் கை தூக்கி நிற்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா எங்க பாஸ் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ். கூட்டத்துல ஓடி வந்து வெட்டு எல்லாத்துக்கும் தயவுசெய்து ஒரு நிமிஷம் நான் சாட்சி சொல்லிடுறேன். இவரது எங்கிட்ட சொன்ன சாட்சியில உண்மை எங்கிட்ட தான் இருந்தாரு, என்கிட்ட தான் அந்த ஆர்டர் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சாட்சி கொடுத்தாரு. என்னுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. இயேசு சொன்னாரு, என்னோட பிதா இருக்கிறார், 2 பேர் சாட்சி கொடுத்தால் அது நிலவரப்படும். இயேசு கிறிஸ்தனுக்கு சாட்சி கொடுக்கிறாரு, இப்ப ஒரு மனுஷன் சாட்சி கொடுக்கிறார். காரணம் தெரியுமா? என் வாழ்வில் குறையில்லாத இருக்கும்படி நான் குறைவாக இருக்கும் போது எதை தேடின்? எது எனக்கு நிறைவு வாழ்க்கையில? என் தொழிலா, என் தேவனா, என் குடும்பமா, கர்த்தரா, என்னுடைய சுய இச்சையா, என்னுடைய காரியமா? யோசனை பாருங்க. வாழ்விலை குறை வருகிற போது, இது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, திராட்சரசம் குறைபட்ட போது மரியாள் இயேசுவிடத்தில் வந்து திராட்சரசம் இல்லை என்று சொன்னாள். திராட்சரசம் குறைபட்ட போது நேர கிச்சனுக்கு ஓடி போய் அந்த கிச்சனுக்காரன் சொல்லாம நேர ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. உன் வாழ்க்கையில குறை வரும்போது நேர பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட, அக்கம் பக்கத்து உள்ளவன்ட்ட, மனுஷங்கிட்ட சொல்லாத. உன் குறை சொல்ல வேண்டியவர் யாரு? ஏன்னா வேதாகம் நமக்கு சொல்லுது, 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போ. நிறைவானது. அப்போ வாழ்க்கை நிறைவா இருக்குன்னா நீ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, யாருக்காகவும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு கொடுத்துறாதீங்க. யாருக்காகவும் தேவனை விட்டு கொடுத்துறாத. யாருக்காகவும் சாட்சி விட்டு கொடுத்துறாத. யாருக்காகவும் உன் ஜப வாழ்க்கை ஒப்பு கொடுத்துறாத. யாருக்காகவும் வேத வாசிப்பை நிறுத்தி கொள்ளாத. யாருக்காகவும் சாட்சியை மாற்றிக் கொள்ளாத. யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணாத. தேவனுடைய காரியத்துல மற்றதை என்னவோ பண்ணிட்டு போ, தேவனுடைய காரியத்தை என்ன பண்ணாத.
அட்ஜஸ்ட் பண்ணாத. காரணம், நீ மாமிச சிந்தையிலே ஓடுகிறபடினாலே வாழ்க்கையில குறை உன்னை தொடர்த்துக்கிட்டே வருது. என்னுடைய நண்பர் ஒரு நாள் ஒரு பிசினஸ்ல பணம் போடலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப நான் நல்ல கடல் கிருபில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் நிலையில இருக்கிறேன். அதனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி இருந்தாலும் பாஸ்ட் கையில கொஞ்சம் பணம் இருக்கும் போல தெரியுது, அவரை டெவலப் பண்ணலாம். அவர் எனக்கு தீமை செய்யல, பாவன் அவர் குறை சொல்லல. எப்படியாவது இந்த பினான்ஸ்ல டெபாசிட் பண்ணி பிசினஸ்ல போட்டு 1க்கு 2 5க்கு அப்படியே சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புலிகொள்ள பகுதியில பெரியார் நகரத்தில் இருக்கிறேன். அவர் என்ன ரொம்ப பலவந்தம் பண்றாரு. எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவர் பேசும்போது நமக்கு ஒரு ஆசை வரும் தெரியுமா, நமக்கு போட்டா கொஞ்சம் நல்லா கிடைக்கும், நல்லா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு என் மைண்ட்ல அவர் பேசி பேசி அந்த எண்ணத்தை விதைச்சிட்டார். நைட்டெல்லாம் யோசிக்கிறேன், எப்படியாவது காலையில் அமௌண்ட் எடுத்துட்டு போய் அவர் கையில கொடுத்து நான் டெபாசிட் பண்ணி என் ஃபியூச்சரை பிளான் பண்ணிக்கணும்னு நைட் ஜாம் பண்ணேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மாதிரி பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, பிரதர் அவரும் பாஸ் தான், இந்த மாதிரி பிரதர் சொன்னாங்க, நான் என்ன செய்யலாம்னு தெரியல, நான் டெபாசிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆண்டவரேன்னு. இன்று ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ பண்ண டெபாசிட் யாருடையதாகுனாரு. எனக்கு ஒரே இது, ஆண்டவரே நான் அது ஊழியத்துக்கு கொடுத்தேன், டெபாசிட் பண்ண கொடுக்கல, உனக்கு கொடுத்தேன். நீ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா சரியானபடி ஊழியம் செய்வதற்கு பலனுக்கும் தேவைகளுக்காக கொடுத்தேன். அது டெபாசிட் பண்ண எனக்கு தெரியாது, டெபாசிட் பண்ண உனக்கு அப்படின்னாரு. மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு. ஒரு 2 வருடம் கழித்து அவர் வந்தார். இந்த பாஸ்டர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஐயானாரு. ஏன் அப்படின்னு, நான் 10 லட்ச ரூபா பண்ணேன், என் வீட்டை போகித்துக்கு வச்சு அந்த பணத்தை வாங்கி பண்ணேன், தூக்கிட்டு போயிட்டாயா, ஒரு பணம் கிடைக்கலையா, ஓடி போய் வீடு தங்க இருக்க வீட்டுல இடம் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுவருக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. சில வேளை பசங்களும் சொல்றானுங்க, கர்த்தரை தேடி என்ன கிடைக்க போகுது, பசங்க சொல்றாங்களா இல்லையா, ஜெபம் பண்ணி என்ன கிடைக்க போகுது, நம்ம அப்படியே தான் இருக்கிறோம், ஏதாவது மாற்றம் வந்திருக்குது. சில குடும்பங்களை பேசுறாங்க, என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், விதைச்சோனியே வளர்ந்துருமா, படிச்சு கம்ப்ளீட் ஆகாம டிகிரி கொடுத்துருவாங்களா, என்னப்பா கொடுத்துருவாங்களா, நீ கிறிஸ்துவுக்குள்ள பூரணமாக ஆசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா இல்லையா, குழந்தை பெற்றுறணும், என்னடா வாழ்க்கை இது, முட்டை வச்சோம் அப்பவே ஆபாயில் சாப்பிடுற மாதிரி நினைச்சுக்கிறீங்களா. வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது, தேவனுக்கு நமக்கு என்ன காரியம் கவனிக்கணும். வேதம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம்படி எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்கும் பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது. அப்போ நம்ம தேவன் அவருடைய ஐஸ்வர்யம்படி எல்லா குறைவும் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் பணத்தை கொடுப்பாரு, பணமே தான் நமக்கு என்ன. ஏன்னா குறை என்பது பணம் மட்டும் குறை இல்லை, உன் ஜப வாழ்க்கை நிறைவாயிருச்சா, நீ கரெக்டா ப்ராப்பரா டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றியா, அதுக்கு என்னைக்கா ஜெபம் பண்ணிக்கிறியா, ஆண்டவரே டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், தொடர்ந்து ஜெபம் பண்ற, தனிப்பட்ட ஜெபம், குரூப்பா ஜெபம் பண்றதெல்லாம் கணக்குள்ள வராது. நம்ம குரூப்பா உட்காந்து சாப்பிடுவோம், குடும்பம் உட்காந்து சாப்பிடுவோம், ஆனாலும் நம்ம தனியா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வராது. தெரியுமா உங்களுக்கு, நான் குரூப்பா உட்காந்து நல்லா சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன், தனியா சாப்பிடுவேன் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஏன் சொல்லுங்க, இவனெல்லாம் சாப்பிட்றேன் இவனை சாப்பிட்றேன், நான் சாப்பிடக்கூடாதுன்னு தைரியமா சாப்பிட்டுருவேன், அது வேற. ஆனா வேதகம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா கர்த்தரை தேடணும். தேடுவதுன்னா எப்போ, நேரம் கிடைக்கும் போது ஆண்டவர் தேடுறதில்லை, காட் பிளான், கடவுளின் திட்டத்தை நம்ம அறியணும். இப்ப ஆண்டவர் தேடுறதுன்னா, இப்ப கேம்ப் வச்சது தேவனை தேடுறது வரணும், உபவாச ஜெபம் வரணும், ஒரு ஸ்பெஷல் பிரேயர் வரணும், குடும்ப பிரேயர், ஈவினிங் பிரேயர், சாயங்கால பிரேயர், எல்லா பிரேயர்ல கலந்துக்கணும். ஏன் பாஸ் இப்படியே போன வேலைக்கு, சரி இத்தனை வருஷம் வேலைக்கு போனிய, இவ்வளவு சம்பாரிச்சிய, உன் தரித்திரம் தீந்துருச்சா, உன் பிரச்சனை தீந்துருச்சா, கொஞ்சம் இப்படி செஞ்சுதான் பாரு. எனக்கு அது அந்த யோசனை வந்துச்சா,
எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு அங்க இங்க ஓடித்தான் இருக்கிறேன். ரெண்டே காரியம். ஒன்று, இறைவன் உங்களோடு பேசுவார், எச்சரிப்பார், இதை செய்யாத. அவரே வந்து பக்தா உன் பக்தியை மெச்சினேன்னு சொல்ல மாட்டார். நீங்க சினிமா பத்தி கெட்டு போனவங்க நிறையவே இருக்கிறான். ஆண்டவரே வந்து பேசு, அப்பதான் நம்புவேன். ஆண்டவரே சொல்ற நீ சாப்பிடு, வந்துருவியா? ஆண்டவர் சொன்னதான் சாப்பிடுவேன், இல்ல பட்னியாவே இருப்பேன் சொல்லுவானா? இப்ப ஜெர்மன் சாப்பிடலாம், என்னால சுகர்காரன் கைகள்லாம் நடுக்குது, ஆண்டவர் வராரா இல்லையோ ஜெர்மன் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டுக்கிறாங்கிறான். அப்போ நம்ம கடவுளுக்கு பயப்படுறோம் எப்படி நம்ம வெளிப்படுத்து கிரியினால வெளிப்படுத்துறோம்? ஒருத்தர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி, அவர் ஜெர்மனம் எதுக்கு செய்ய மாட்டாருங்க, கடவுள் கேட்காம செய்ய மாட்டாருங்க, ஜெர்மனி தாங்க செய்வாரு. ஓ, கடவுள் பயப்படுறாருங்க அவ, அப்படி தெரிஞ்சுக்குவான். நம்ம கடவுள் நம்மளோடு இருக்கிற உணர்வே இல்லாம கடவுளுக்கும் பயப்படுறது இல்லை, அவரை தேடுறதும் இல்லை. நம்ம எதை தேடுறோம்? இப்ப உதாரணமா சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கோங்க? எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, அதுக்காக வந்தோமா? இல்ல நான் தேவனை ஆராதித்து நன்றி செலுத்த வந்திருக்கிறோமா? மனசார தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பாஸ்ட் திட்டுபாரு வந்திருக்கிறியா? யோசனை பாரு. 99% பாஸ்ட் திட்டுவார்னு தான் வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அவன் ஆண்டுக்கு நன்றி, இந்த வாரம் நான் ஆண்டுக்கு நன்றி சொல்லணும், எனக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை ஆராதிக்கணும் அப்படி உணர்வோடு நினைக்க வந்திருக்கிறோமா? வரணும். அதான் வேதாகமம் சொல்லுது. அப்ப கர்த்தரை தேடுகிறதுனா எல்லா விதத்திலும் கர்த்தரை தேடணும். உன் வேலையில ஆண்டவரை காமிக்கணும். தெரியுமா உனக்கு? உன் பரிசுத்தம் அங்க சாட்சி. நீ வேலை செய்யற இடங்களிலே, நீ செய்யற தொழில, உன் குடும்பங்களிலே, உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நினைச்சுங்க. கேம்ப்ல வந்தவங்களை குறிச்சு பால் சில காரியங்கள் சொன்னாரு, அதை சொல்ல மாட்டேன், பயந்துக்காதீங்க. ஒவ்வொருத்தரையும் கெஸ் பண்ணிட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பால்கிட்ட சொன்னேன், பால் நீங்க நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது, போன டைம் கூட இன்னைக்கு அனாயிட்டிங்ல ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டீங்கன்னு. எஸ், அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன், கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்த்தாப்புல இருக்கிற குறையெல்லாம் தெரியுது. நான் சொல்றது புரியுதா? மனுஷனோட குறையெல்லாம் தெரியுது. நீ ஜெபிக்க 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 உன் வாழ்க்கை இருக்கிற குறைகள்லாம் உனக்கு தெரியும். அதை நிறைவு நீ பண்ணிட்டு போகும்படி என வேதம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐசும்படி குறைவெல்லாம் நிறைவாக்க. ஏன்னா நீ அவர் தேடும் போது நிறைவானவர் வந்து விடுகிறார், தேடுகிறவன் கண்டடைவான். அப்ப ஆண்டவரை தேடும் போது என்ன செஞ்சாரு? என் பையன் தேடுறான் வரும்போது குறைகள் எல்லாம் மாற்றமிச்சு நிறைவாக்கி விடுகிறார். நமக்கு தெய்வ பயம் இல்லை, தேடுதல் இல்லை, வாழ்க்கை முழு குறை கூறிட்டே இருக்கிறோம். அந்த ஆனா நம்ம செய்யற தப்புக்கு மனசார ஒத்துக்கொள்ற மனப்பக்கம் நம்மகிட்ட இல்ல. சில பேர் தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு சப்ப கட்டுன்னு சொல்லுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். இந்த காரணம் கர்த்தர் காண்கிறது இல்லை, காரணத்தை தூக்கி வெளியே வீசிடுறாரு. ஏன் தெரியுமா? அவர் காண்கிற தேவன். நம்முடைய நிறைவு குறைவு எல்லாம் சொல்லி பாஸ்ட் கோச்சுக்குவான்னு ஒரு காரியம் சொல்ற. சில பேர் பாஸ்ட் கோச்சுக்குவார்னு சொல்லி பொய் சொல்லி தேவங்கிட்ட குற்றவாளியா மாட்டிக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் சங்கடப்பட்டான சங்கடப்படாட்ட என்ன, என்னோட நிலை இப்படித்தான், என்னுடைய சூழ்நிலை எப்படின்னு போது சரி ஜெபம் பண்ணுவோம். பாஸ்ட் சங்கடப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா நீ நரகத்துக்கு போயிருவே. உண்மையா இல்லையா? வாசம் விட்டு விலகி போயிருமா இல்லையா? யார் சங்கடப்படுறத பார்க்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, யாக்கோப்புல 1ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்லுது, உங்களில் ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உலகத்துல என்னத்தை சம்பாதித்தாலும் நாணத்தையும் புத்தி சம்பாதித்துக் கொள்ளணும். அப்ப நாணம் தான் எப்ப வரும்? கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் வரும்.
அப்ப நீ வாழ்க்கையில தப்பித்து நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருக்கு பயப்படும் போது நாணம் வரும். நாணம் வேணுமானா, நாணத்தில் குறைவுலாம் இருக்கிறவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில், ஆண்டவரே எனக்கு நாணத்தை கொடுங்க, நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழணும், எப்படி பரிசுத்தமா ஜீவிக்கணும், சபையில எப்படி சாட்சியா இருக்கணும், எப்படி அநேகருக்கு உதவி செய்ய முடியும், அநேகருக்கு சத்தியத்தை எப்படி சொல்ல முடியும், ஆண்டவரே நாணத்தில் குறைவெல்லாம் இருக்கிறேன், நிறைவேற்றாராம். ஏன் தெரியுமா? நாணத்தை குறித்து பார்க்கும்போது நாணத்தில் சிறந்தவன் ஒருத்தர் தான். யாரு? அவன் என்ன கேட்ட ஆண்டவர்கிட்ட? அவன் பயங்கரமான பிரில்லியன்ட். ஆண்டவர்கிட்ட நாணத்தை கேட்டான். ஆண்டவர் இந்த ஜனங்கள் நடத்துறதுக்கு எனக்கு நாணத்தை, பணம் பொருளாம் கேட்கல, நாணத்தை கேட்டான். ஆண்டவர் புரிஞ்சுட்டாரு, பயங்கர கில்லாடி இருப்பான் போல தெரிஞ்சுட்டு நாணத்தை கேட்டபடினால சகல ஆசீர்வாதத்தை அவனுக்கு. நம்ம எதை கேட்கிறோம் இன்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம சொந்த வேலையை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு, நீ ஞாயிற்றுக்கிழமை வேலை போய் சம்பாரிச்சியே உன் பணம் தங்குச்சா? அதை சொல்லு. வேலைக்கு சர்ச்சுக்கு வராம நீ சம்பாதிச்ச பணம் தங்குச்சா? உன்னையும் தருத்திரம் வாசல் வெளியே போல. அவ்வளவு சம்பாரிச்சும் கேம்புக்கு வர முடியல, பணம் இல்லைங்கிற. உண்மையா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வேலை வேலைன்னு போற, வீட்டுல கடன் பிரச்சனை தீரல, வேலை பிரச்சனை தீரல, உன்னையும் கடங்கிற வாசல் படுத்துக்கிறான். நான் யாரை குற்றப்படுத்தும்படி குறைபடி சொல்லல, ஏன்னா வேதாகமம் சொல்லுது, எப்ப கர்த்தர் கட்டளையே நீ மாற்றி அமைக்கலாம் என்று மனதில் சிந்திக்கும் போது அவ்வளவுதான், தேவன் எங்க வைப்பாரு? ஆசிரத்துல கை வச்சிருவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நீ எப்படி உன்னை தொடணும், அவருக்கு தெரியும். லூசிபர் யாரு? உங்க மோதியார், அப்படித்தானே? நம்முடைய மோதியார் யாரு? முதல்ல அவன் கூட தான் ஐக்கியமா இருந்த சாத்தான். அப்படியே யோசிக்கிறீங்க, எங்க மோதியார்னு? ஆமா பாஸ்டர், கொம்பு வச்சு கருகருன்னு இருப்பான், அவன் அழகுள்ள வையான், வேதம் சொல்லுது. அப்போ சாத்தான் தன் இருதயத்தை நினைச்சான், தேவனுடைய வலதுபுறத்துல இருக்கிற ஆராதனை கூடத்துல நான் வீட்டு இருக்கணும், எல்லாரும் நீ கனம் பண்ணணும்னு நினைச்சான். இருதயத்தை உண்டாக்குன ஆண்டவருக்கு தெரியாதா? அங்கிருந்து தள்ளி விட்டார். அப்போ நீ தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ள நீ ஒரு காரணத்தை உண்டாக்குற போது அது தீமை. அப்ப தேவனுக்கு பயப்படாம தேவனுக்கு எதிராளியாக நீ செயல்படும் போது நீ சாத்தானா மாறுகிற, உன் ஆசீர்வாதம் நட்டு எடுபட போகுது. அப்ப அந்த ஆசீர்வாதம் தக்க வைத்துக் கொள்ள நீ திருடணும், ஏமாத்தணும், பல பொய்களை சொல்லணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்ப வேதனை வர காரணம் நம்மகிட்ட பொய் புரட்டு எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு காசு வச்சிருப்பான், யார கேட்டா இல்ல, ஏன்னா திருப்பி கொடுக்க மாட்டான். வேதனை சொல்லி திருப்பி கொடுக்குவான்னு கொடுக்காதங்க. உண்மையா இல்லையா? எதிர்பார்த்து கொடுக்காது, அவன் கொடுக்க மாட்டான். நான் ஒருத்தர் கொடுக்கும்போது நினைச்சேன், அவனுக்கு ஒரு அமௌண்ட் கேட்ட ஒருத்தர் கொடுத்தேன், அது திருப்பி வர எனக்கு தெரியும், கொடுத்தேன். பின்னால கேட்டு, ஏன் பாஸ்ட் கேட்டு வாங்க மாட்டேங்க, ஏன் கேட்டு வாங்க மாட்டேங்க, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல கேட்டு வாங்க, நீ ஃபீல் பண்ணாத, நான் தான் ஃபீல் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, தீத்து புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீ குறைவாய் இருக்கிறவளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளிட்டபடியே பட்டணந்தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை கிரேதா தீவில் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தீமத்தை பவுல் ஒரு தீவில் விட்டுட்டு வர்றாரு. எதுக்கு? நீ குறைவாய் இருக்கிறவளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளிட்டபடியே பட்டணந்தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை என்ன செஞ்ச? கிரேத்தா தீவுல. எதுக்காக? அப்போ தீத்தோட வேலை என்ன? குறைவுகளை. இப்போ பாஸ்டோட வேலை என்ன? குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு. அதுக்கு தான் மூப்பரை ஏற்படுத்துறது. இப்ப மூப்பரை எதுக்கு ஏற்படுத்திக்கிறோம்? குறை வந்துச்சுன்னா அவர் சரி பண்ணணும், அவருக்கு அதான் வேலை. மூப்பரை குறைய சரி பண்ணலன்னா என்ன அர்த்தம்? இது நான் சொன்ன வேதம் சொல்லுதா? அப்ப சபையுடைய காரியங்களை மூப்பர் என்னென்ன குறை இருக்குன்னு கவனிக்கணும். நம்ம சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சில் என்னென்ன குறை இருக்கு, மற்ற காரியங்கள் ஜனங்கள் மத்தியில் என்ன குறை இருக்கு, குடும்பத்தின் சூழ்நிலை குறைகள், பொருளாதார எல்லாத்தையும் என்ன செய்யணுமா கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மூப்பனுக்கு இருக்கு. அப்போ
பாஸ்டர் நான் வந்து சொன்ன தீத்து போல நீ குறைவா இருக்கவை ஒழுங்குபடுத்தும்படி இப்ப ஜனங்க வந்து குறைவா இருக்காங்க, நான் அவங்கள ஒழுங்குபடுத்தும்படி விரும்புறேன். அப்போ ஆசீர்வாதத்துக்கு என்ன குறைனா பணம் மட்டும் குறைவில்லை. நமக்கு குறைவு நான் பணம் சொல்றேன் இல்ல, ஜப வாழ்க்கையில குறைவா இருக்கிறேன், வேத வாசிப்புல குறைவா இருக்கிற, தானம் தருமன்றதுல குறையா இருக்கிற, ஊழியத்தை தாங்குவதில் குறையா இருக்கிற, ஜப வேத வாசிப்புல குறையா இருக்கிற, சத்தியம் சொல்வதில் ஊழியம் செய்யற குறை, எல்லா குறைகளை கண்டுபிடித்து ஒரு சீர்படுத்துவதுதான் சரியான ஊழியக்காரனுடைய வேலை. அததான் நான் சரியா செய்யறேன்னா இப்ப 2 உண்டியல் வச்சிருக்கணுமா, கவனிச்சிங்களா? எதுக்கு 2 உண்டியல்? ஒண்ணு மிஷினரி ஊழியம், ஒண்ணு மனசார சொல்லுங்க, அன்னையிலிருந்து மிஷினரி ஊழியத்துக்கு காணிக்க போடுறேன்னு யாருமே போடுறதில்ல, ஒரே 2 பேர் போடுறோம், எல்லாம் நம்மாவும் நான் தான் போடுறோம், எனக்கு நல்லா தெரியும். அந்த உண்டியை கண்டுக்கிறது இல்லை. மிஷினரி மேல உனக்கு அக்கறை இல்லை, ஏன்னா மிஷினரி பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கல. இந்த வாரத்தில் சொன்னேன், மிஷினரி பத்தி ஒருத்தர் என்ன செய்யணும், வாசிக்கணும். யாராவது பொறுப்படுத்தீங்களா? யாருமே பொறுப்பெடுக்கல. அக்கறை இருக்குதா? அக்கறை இல்லை. எப்படி புரியுதா உங்களுக்கு? அப்ப முதல்ல வந்து யார் இந்த பேசுறா? யாரோட வேலை அதெல்லாம்? பாஸ்டர் வேலையா? பாஸ்டிக்ல யார் இருக்காங்க அவங்க செய்யணும். வந்து நீங்க மிஷினரி பத்தி நீங்க பேசுங்க. மிஷினரி பத்தி தெரியாது கிடைத்த மிஷினரி ஊழிய தாங்க மாட்டாங்கிறோம். நமக்கு சுகமா சாப்பிட்டு சுகமா தூங்கிட்டு இருக்கிறோம். மிஷினரி ஜெபிக்கிறான், மலை காடுகள் அங்கேயும் ஆண்டவர் சொல்றான், நீ வீட்டுல சாப்பிட்டு இந்த வாரம் சிக்கன், இந்த வாரம் பிஷ், இந்த வாரம் மீன், இந்த வாரம் அப்படி எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு வகுத்தான் வளர்த்தலை தவிர்த்து ஊழியத்தை வளர்த்தல. உனக்கு ஆத்மா வாரம் இல்ல, அது குறிச்ச அக்கறையும் இல்லை. ஓ இப்படி இருக்குது, என் சபை குறைவா இருக்கு, நிறைவாக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அது மட்டும் இல்ல, என் சம்பளம் கம்மியா இருக்கு, என் வருமானம் கம்மி, அதை என்ன பண்ணுங்க, பெருசு பண்ணும், அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது தேவனுடைய ஊழியமா? இது தேவனுடைய ஊழியம். குறை நம்ம வாழ்க்கையில குறை வருவதற்கு காரணம் என்ன? வேதாகமம் சொல்லுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20-23 வாஸ்தவனா, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவை எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் எடுத்த குறை என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரணமாய் சத்குணா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திர கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு, பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே அந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு வசனம் வரும். ஒரு வாலிபன் ஐஸ்வர்யன், அவனது நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறான். கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் எல்லாம் சிறு வயது முதற்கொண்டே செய்து கொண்டிருக்கிறேன். அவனை உற்று பார்த்து சொல்றாரு, உனக்கு உண்டாக எல்லாத்தையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. அப்ப பொக்கிஷம் எது? உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்கும். இயேசுதான் வாழ்க்கையின் பொக்கிஷமா இருக்குமானால் இயேசுவை சார்ந்து அவருடைய அடிப்படை சுவடுகளை சார்ந்து கொண்டு அவர் என்ன கட்டளையிட்டாரோ அவை செய்யும்படி அந்த பொக்கிஷத்தின் வேலையா இருப்பாய். உன் பொக்கிஷம் பணம் அடிச்சா பணத்துக்குரிய மைண்ட்லயே தான் ஓடிட்டு இருப்ப. பணம் 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 பணம்னா நம்மளும் வாங்கி தருக்கிறோம். அப்ப நம்ம செத்து போனவோம், பணத்தை ஆசைக்கிறவர்கள். பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறாயிருக்கிறது. உன்னை கிறிஸ்து விட்டு பிரிப்பது பணம். இயேசு கிட்ட வந்தா பிசாசு சகல சாம்ராஜ்யத்தையும் காமிக்கிறான். அங்க பாரு எப்படி இருக்கு ஆடவன், நீ என்ன சிலுவ சமக்குங்கிற, அங்க பாரு கிளப் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி குடிச்சிருக்காம, எப்படி விபச்சாரம் செய்யறாம, எப்படி சந்தோஷம், இத எல்லாம் நான் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது. இந்த பாவ இச்சைகளா எனக்கு ஒப்புவிக்குது. என் பாத்திலிருந்து வணங்கி ஏற்றுக்கொள். சிலுவை எடுக்க வேண்டிய ஜாலிய காலில் மட்டும் விழுந்துரு, நீ ஜாலியா வாழும்படி உனக்கு எல்லாம் ஏட் பண்ற. உன் தேவனாய் கர்த்தரை ஒருவரை பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே. பாத்தீங்களா? பணம் உனக்கு நிறைவு உண்டாக்காது. பணம் உனக்கு நிறைவு உண்டாக்க நினைச்ச பைத்தியக்காரனாகவோ இல்ல திருடனாகவோ ஏமாற்றுக்காரனாவோ நீ மிகவும் அவமானப்படுத்தான் போவ. பாஸ்டர், வாழ்வதற்கு பணம் வேண்டாவா? மிகவும் அவசியம். வேதம் சொல்லுது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் வேணும், ஆனா பணம் தான் வாழ்க்கை இல்ல. பணத்தை பிடிச்சிட்டு போய் இயேசு விட்டுறாத. நீ இயேசுவை பிடிச்சு பாரு, பணம் பின்னால வந்துட்டே இருக்கும். ஏன்னா வெள்ளியும் பொண்ணு
என்னுடைய பூமி நிறைவு என்னது. நான் பசியான்னு ஒன்று சொன்னேன், ஆயிரம் ஆயிரமா இருக்கிற ஆடு மாடுகள் என்னுடையவர்கள் சொல்லிட்டார். அப்போ வாழ்க்கையில பணத்தை தேடி ஓடுகிறவன் சில நாட்களில் கிறிஸ்துவ விட்டு விலகி விடுகிறான். ஏன்னா பணத்தை நம்பி நம்பி ஒரு டைம் பணம் கிடைக்காது, ஒரு சோறு வரும்போது அவனோட ஜெப வாழ்க்கை குறையுது, பரிசுத்த வாழ்க்கை குறையுது. வருதா இல்லையா? ஏன் தெரியுமா? உன் ஃபியூச்சரை நீ டிசைட் பண்ண முடியல. எதிர்காலத்தை ஏன் நீ திட்டமிட முடியல தெரியுமா? என்னமாக விரும்புற? ஒண்ணுமே தெரியல. நீ உலக துணைக்கு பாக்குற, அவனை பாக்குற, இவனை பாக்குற, பிசினஸ் பாக்குற, எல்லாத்தையும் பாக்குற. அதனால உன் ஃபியூச்சர் நீ பண்ண முடியல. என் ஃபியூச்சர் ஜீசஸ் கிரைஸ்ட், என் எதிர்காலமே இயேசுதான் அப்படின்னு போய் சொல்லு. தெரியும் தகப்பனுக்கு படிக்க வைக்கும்போது பிள்ளைகளை நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல இடத்துல தங்க வைக்கணும், நல்ல என் பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்ணணும், என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும். உலக தகப்பன் கவலைப்படும் போது உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உன் ஃபியூச்சரை, உன் எதிர்காலத்தை திட்டமிடுவாரா இல்லையா? திட்டங்கள் அவர் கரத்துல இருக்கு, நம்மள்ட்ட இல்ல. காட் பிளான், கடவுளை திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்ச வாழ்க்கை நல்லா இருக்கும், பரிசுத்தமா எப்படி வாழ முடியும், எப்படி சபைக்கு சாட்சி நிற்க முடியும், என் மனைவி என் பிள்ளைகள் குடும்பத்தை ஒரு அமைக்கும் போது எதிர்கால திட்டம் போது நான் எப்படி இருக்கணும். சில நேரத்தில் நம்ம யாரும் கேட்க நம்மளே ஒரு வேலையை தேர்ந்தெடுப்போம், நம்மளே ஒரு முயற்சி பண்ணுவோம். ஆண்டவர் எதையுமே கேட்கறத, நீ ரைஸ் வாங்கினா கூட ஆண்டவர் கேளு, எங்க வாங்கணும். நான் என் வாழ்க்கையில் இப்ப கத்துக்கணும். நேற்று நைட் அப்படியே ஜாம் பண்ணேன், ஆண்டவர் எங்க வாங்கணும். ஏன்னா நான் சாப்பிட்ற அரிசியும் கூட நல்லதா இருக்கணும், அது ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு என்னோட பணத்துக்கு தகுந்தமா இருக்கணும், என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். பைத்தியக்காரத்தனமா தான் தோன்றும். பரவாயில்லைங்க, சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவன் பைத்தியமா தான் தோன்றும். நம்புகிற நமக்கு தான் தேவபலன். அப்படியானா நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளோட வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்குது? கிறிஸ்தவ அடிப்படையில் இருக்குதா, இல்லை நம்ம இஷ்டத்துக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது வேதாகமம் நமக்கு சொன்ன காரியம். இன்னைக்கு ஒரு தலைப்புல பேசிக்கிறேன். என்ன தலைப்பு சொல்லுங்களேன்? குறைவில்லாத வாழ்வு எப்போது? இப்ப எப்போது நமக்கு தெரியுதா? எப்போது? அவருக்கு பயப்படும் போது, அவரை தேடும் போது, அப்பதான் நிறைவான வாழ்க்கை. நம்ம இஷ்டத்துக்கு பிளான் பண்ணுறது, நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுறது, கேட்டா காரணம் 1000 காரணம் சொல்றோம். உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட காரியம், அது கச முசான இருந்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கினும் பெருமையா இருக்கு, சரிப்படுத்தி கொடுங்கன்னு கேளு. பரிசுத்தாவின் மேல அசைவாட ஆரம்பிப்பாரு. ஜலத்தின் மேல அசைவாடின பரிசுத்தாவி உண்மையில அசைவாட விட்டு கொடு. உண்மையில அசைவாடும் போது ஒழுங்கினமான சீர்படுத்துவாரு, வெறுமையானதை நிரப்புவார். நீ நிறைவான வாழ்க்கைக்குள் பயணம் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியான உண்மையில அசைவாடும்படி விட்டுக் கொடு. மாம்ச சிந்தை, மாம்ச என்ன உண்மையில அசைவாட விடாத. எதிர்காலத்தை இருளாக்கி விடும், கேள்விக்குறியா நிறுத்திவிடும், உன் தேவைகள் சந்திக்கப்படாது, நீ குறைவனவனாய் இருப்பாய். மரியாள் திராட்சரசம் குறைபட்ட போது நிறைவானவரை தேடி வந்ததை போல நம்முடைய வாழ்க்கையில நிறைவான தேட வேண்டும். மரியாளும் மார்த்தலையும் பார்க்கிற வெளியில தன்னை விட்டு எடுபடாத பங்கை யார் தெரிஞ்சு கொண்டா? மரியாள். மார்த்தாள் உலக கவலை இருந்தார். ஏசு சொன்னார், மார்த்தாலே நீ உலக காரணத்துக்காக இருக்கிற, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு பார்த்துக்கோ. அதனாலதான் மரியாளுக்கு உயிர் தெழுந்த உடனே ஒரு சீசனுக்கு தரிசனம் ஆகல. அவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு தேர்ந்து விட்டாள். இயேசுவையே தேடினா அவர் சொன்னார், தோட்டக்காரன் என்று எண்ணி ஆண்டவர் தோட்டக்காரன் சொல்ல, ஐயா அவர் எங்க வச்சு சொல்லுங்க, நான் அவரை எடுத்துக் கொள்ளுகிறேன். தேடுறா, எங்க வச்சு என் ஆண்டவரை நான் அவரை எடுத்துக் கொள்ளுகிறேன். நீ எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்க ஆண்டவரை. அவருடைய ஊழியங்களை தகப்பன வேலையை பிள்ளைகள் செய்யறாங்க. இப்ப தகப்பன் வாங்கி வச்ச 2 வீலர் 4 வீலர் ஓடுறியா இல்லையா? அவருடைய சொத்தை அனுபவிக்கிறியா இல்லையா? ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை திங்கிற நம்ம வேலை செய்யாம இருக்கலாமா? சுவிசேஷ வேலை செய்யணுமா இல்லையா? அதை ஊழித்து செய்யாம அப்படியே காரணம் கட்டிட்டே ஓடிட்டு, அந்த காரணம் இந்த காரணம், காரணம் முன்னை ஒரு நாள் நாய் திருப்பல நிறுத்திவிடும். இல்ல இவ பொய் சொல்றான் நிறுத்திடும். வர முடியல, வெட்டி நாய் ரோட்ல பேசுற, ஜெபிக்க நேரம் இல்லைங்கிற. எப்படி உன் வாழ்வு நிறைவாகும்?
சும்மா அங்கேயும் சுத்துற. சாயங்கால நேரம் டைம் இருக்கு, சபையில போய் ஜெபம் பண்ணலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம். கண்ணீர் வெடிக்கிற மக்கள் உண்டு, பாரம் உண்டு. ஆத்மா பாரம் இல்ல. உன் குடும்பத்துல பிரச்சனை வந்தா மட்டும் உனக்கு பெருசா தெரியுது. எஸ், உண்மையா இல்லையா? என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆச்சுங்க, என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு, என் தாய்க்கு தகப்பனுக்கு சகோதரனுக்கு ஆயிடுச்சுன்னா ஆண்டவரே ஆண்டவரே காப்பாத்து. ஏன் அந்த உணர்வு உன் பக்கத்து வீட்டுக்காரனை குறிச்சு வரல, பக்கத்து வீடு குறிச்சு வரல, உன் நண்பனை குறிச்சு வரல. சுயநலம். சுயநலவாதிகள் ஆசிரியப்படுவதே கிடையாது. அவர்கள் திருடர்கள், அயோக்கியர்கள். வேதம் சொல்லுது அவர்கள் துன்மார்க்கர்கள், சுயநலவாதிகள். வேதாகம் சொல்லுது. நான் சொல்லலப்பா, பாஸ்க கோபம் இல்ல, உண்மைதான். தேவனை தேடுவதுதான் குறையில்லாத வாழ்வு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுயநலம், நம்ம சுய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நல்லா தூங்கினா நல்லா இருக்கு, ஜெபிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், பசங்களோட பேசிக்குவோம், எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு, நம்ம வேலைக்கு போனதான் சாப்பிட முடியும், அதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்க முடியுமா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்லிடுறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்படி உங்களுக்கு கூட கொடுக்கும் போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? குறைவில்லாத வாழ்வு, நிறைவான வாழ்வா இருக்கும். ஆகையால நம்ம குறைவில்லாத வாழ்வு எப்போதும் சொன்னா கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பயப்பட வேண்டும், அவரை தேட வேண்டும், அவருடைய ஊழியங்களை செய்ய வேண்டும், தேசத்துக்காக செபிக்க வேண்டும், அவருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கணும். தெரியுமா? நீயே சாப்பிட்டு நீயே வச்சுக்காத, அது பெரிய தப்பு. வேதம் சொல்லுது அறுவடை பண்ணும்போது விட்டு அறிந்துடுவார் ஆண்டவர். ஏன்னா அது திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் இருக்கணும். எத்தனை பேர்த்து ஊழியக்காரர் நம்ம ஏழைகளுக்கு தந்திருக்கிறோம், எத்தனை மிஷினரி மேல தங்கியிருக்கோம். மிஷினரிக்கு உண்டி வச்சோம், மாசத்துல ஒரு முறை காணிக்க மாற்றப்படுகிறது, மிஷினரி ஊழியத்துக்கு போகுது. ஓகேவா? கடைசி அது ரொம்ப கம்மியாயிரு. கடைசி நான் ரொம்ப நானே ஒண்ணுமில்லைன்றவாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டர் கொடுத்துருவோம் ஊழியர்களுக்கு. ஃபர்ஸ்ட் வர காணிக்க பாஸ்டுக்கு இல்லை, மிஷினரிகளுக்கு. அந்த ஒன்னாந்து சொன்ன மற்ற 3 நாள் இதில் போட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஊழியங்களை தாங்குவோம். இப்ப நம்ம அங்க குறைபட்டு நின்றோம்னா எவ்வளவு அவசியம் அவமானப்பட்டிருப்போம். இதே ஒரு ஊழியக்கார உதவி செய்யறோம், ஆகாங்கிறோம். இது போல எத்தனை ஊழியக்காரர் உணவு இல்லாம இருக்காங்க தெரியுங்களா? மிஷினரி குறித்து ஒரு நாளைக்கு பேசுறேன். நான் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, உண்ண உணவு இல்லாம உடை இல்லாம ரோட்ல அப்படின்னு நடந்து வந்திருக்கிறேன். அப்படியே பசி மயக்க 3 மாசம் சரியான சாப்பாடு, 3 மாசம் ஊழியம் செய்யும்போது சரியான சாப்பாடு இல்லை. அப்படியே நடந்து செருப்பு இல்லாம நடந்து வர பசி மயக்கம். ரோட்ல இவ்வளவு சாப்பாடு கொட்டி கிடக்குது. சுத்தி முத்தி பார்த்தேன், எடுத்து சாப்பிட்டுலாமா நினைச்சேன். கடவுள் ஊழி செய்யறவனுக்கு அந்த குறை. கண்ணீரோடு அழுதுட்டு வந்தேன். இன்னைக்கு நீங்க 50 பேர்ல 100 பேர் வந்தாலே சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறாரு, இன்னும் மாற்றி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். காரணம் தெரியுமா? என்னை பார்க்கிறாரு, நான் எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றேன். உன்னையும் அப்படி மாற்ற விரும்புகிறார். குறையில்லாத வாழ்வு உனக்கு தர விரும்புகிறார். ஆகியா நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். நிறைவான எண்ணங்கள், நிறைவான சிந்தனை, நிறைவான மாற்றம் நம்முடைய வாழ்க்கை வரும்போது குறைகள் எல்லாமே விட்டு ஓடி போகும். கண்களை மூடி செபிப்போம்.